கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் சமாதானமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி, ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த உலகத்துல நம்முடைய பாரத்தை சுமந்து கொள்ள ஒருவரும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே சிலுவையிலே நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தேவனாய் இருக்கிறபடினாலே சங்கீதக்காரன் தாவீது இப்படியா சொல்லுகிறான்: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி, கர்த்தர் மேல் ஒரு மனுஷன் பாரத்தை வைக்கும் பொழுது அவனுக்கு இளைப்பாறுதல் இவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அந்த உலகத்துல நம்முடைய பாரங்களை சுமக்க ஒருவர் உடன்பட மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவனவன் பாரத்தை அவனவன் தான் சுமக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் சொல்லுவார்கள். ஏன்னா சில நேரங்களிலே நம்முடைய நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, நீ செய்த பாவம் தான் உனக்கு பாரமாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் கண்மான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து ஒரு வழியை நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இந்த உலகத்திலே பலவிதமான வருத்தங்கள் அநேகருக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அநேகர் வருத்தங்கள், தன்னுடைய குடும்பத்தை குறித்த வருத்தங்கள், பிள்ளைகளை குறித்த வருத்தங்கள், மனபாரங்கள். ஒருவேளை பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் தகப்பனுக்கோ தாய்க்கோ பயங்கரமான பாரம் வேதனை இருக்கும். அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற, அந்த உலகத்துல எந்த வருத்தங்கள் இருந்தாலும் சரி, மனுஷனை குறித்தோ மற்றவர்களை குறித்தோ சொந்த குடும்பத்தை குறித்தோ மனைவியை குறித்தோ கணவனை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ எந்த வருத்தங்கள் இருந்தாலும் அவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் ஐயோ என்னுடைய வார்த்தை யாரும் சுமக்க மாட்டார்களா என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு தெரியவில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமக்கிற தேவன். அவர் சொல்றாரு பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சொன்னா ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இந்த உலகத்துல பாருங்க எனக்கு அன்பானவர்களே, அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சக்களத்தை பெண்ணினால் அவளை பயங்கரமாய் துன்புறுத்தின போது கூட அவள் போய் மனம் கசந்து அழுது தேவ சமூகத்துல இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாம் அவள் கொட்டினாள் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஏழுடைய பார்வைக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது, ஊழியக்காரோட பார்வைக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது. நேரம் அவள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அழுது கொண்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார். அவர் சொல்றாரு, இவள் குடித்து விட்டு வெறித்திருக்கிறான்னு சொல்லி ஏழு நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லி. அப்படின்னா பாருங்க, மனசுல எவ்வளோ ஒரு பாரத்தை வைத்துக் கொண்டு அவள் ஜெபம் பண்ணினார். ஆனால் பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த பாரத்தோடு செய்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, மன பாரத்தோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை வேளையில என் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவ பிள்ளையே, நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்றார், என் நுகத்தை, நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றார். அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, அவர் கொடுக்கிற சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே தன்னை படைத்த தேவன் மாத்திரமே தான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை சுமக்க முடியுமே தவிர, பாரத்தை நீக்க முடியுமே தவிர எந்த ஒரு மனுஷனால முடியாது. ஆகவே இந்த உலகத்தில நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கின்ற சொன்ன என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்றார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை இயேசுடத்தில் வராமல் இருக்கலாம். இந்த காலை வேளையிலோட சத்தத்தை கேட்டு நீ இயேசுடத்துல வருவாய் என்று சொன்னால் எப்பேற்பட்ட கவலைகளையும் எப்பேற்பட்ட பாரத்தையும் எப்பேற்பட்ட துன்பத்தையும் நீக்கி உனக்கும் ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.